அனைவருக்கும் வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 18 அன்னைக்கு தை அமாவாசை. அமாவாசையிலே மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த அமாவாசையில் என்ன வழிபாடு செஞ்சால் நம்மளுக்கு சிறப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தை அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அந்த அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி நல்லா சாமி கும்பிட்டுவாங்க. வினையெல்லாம் அகன்று நல்ல செல்வமும் செழிப்பும் வச்சு உடல் நலமும் பெற்று நல்வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நல்லா சாமி கும்பிட்டுவாங்க. முடியாதவங்க வீட்டில் இருக்கிற குலதெய்வ படத்து முன்னாடியே விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. சாமி நம்மளுக்கு அருள் புரியும், நல்லதே நடக்கும். ரெண்டாவது விஷயம், முன்னோர்களை வணங்குறது. அந்த அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்மளால முடிஞ்ச உணவுகளை செஞ்சு காகத்துக்கு படைக்கலாம், இல்லை சாமி படத்து முன்னாடி வச்சு சாமி கும்பிடலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எல்லாரும் உங்களால் என்ன வழிபாடு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நம்ம இதுதான் செஞ்சால் தான் நம்மளுக்கு சாமி இதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம மனதார எதை நினச்சி பண்ணுறோமோ, எதை நினச்சி உண்மையாக இருக்கிறோமோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எப்படி வழிபடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.